கோலாக்பூர்னு ஒரு ஊர். அங்கே பீமும் காளியாவும் 2 பேரும் 6 வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால், ஸ்நாக்ஸ், சாப்பாடு, சந்தோஷம், சோகம், நல்ல விஷயம், கெட்ட விஷயம்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. நாட்கள் போகுது. 2 பேரும் காலேஜுக்கு போகிற வயசு வருது. ஆனால் 2 பேருமே வேறு வேறு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. காளியா கொஞ்சம் ஏழ்மை வீட்டு குடும்பம் சேர்ந்தவங்க. ஆனால் படிப்பில் செம. எந்த டிசிஷன் எடுத்தாலுமே யோசித்து எடுப்பான். ஃப்யூச்சரை பற்றி எப்போவுமே திங்க் பண்ணுவான். பீம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சின்ன வயசுலேருந்தே மினிஸ்டர் பொண்ணை லவ் பண்ணதுனால அவனுக்கு பணம், வசதி எல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் பண்ணிடுவான். லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு தான் அவனோட பாலிசியே. காலேஜ் லைஃப் அப்படியே போகுது. காவியா படிக்கிறதோட சேர்த்து பார்ட் டைம் வேலைக்கும் போகிறான். மாதம் 6000 சம்பளம் வாங்குறான். அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணிவிட்டு மீதியை சேவ் பண்ணுவான். அதே சமயம் பீமை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 வரைக்கும் செலவு பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங், பார்ட்டி, ஷாப்பிங், இப்படி லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறான். காலேஜ் முடிச்சிட்டாங்க 2 பேருமே. பீம் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ஜாப் கிடச்சி மாதம் 30,000 சேலரி வாங்குறான். ஆனால் காலியா இன்னும் கொஞ்சம் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு 1 இயர் கோர்ஸ் படிக்க டிசைட் பண்ணுறான். கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் ஜாயின் பண்ணுறான். 2 வருஷம் கழித்து பீமோட சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 ஆகுது. அதே நேரத்தில் காளியாகவும் ஸ்கில்னால் நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவனுக்கும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் சேலரி கிடைக்கிது. லைஃப் ஸ்மூத்தாக போகுது. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது, குழந்தைகள் பிறகுது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. இன்னும் 15 வருஷம் கழித்து பார்த்தா பீமுக்கு நல்ல சேலரி, சொந்த வீடு, கார் எல்லாமே இருக்குது. காளியாவும் அதே மாதிரி தான், சொந்த வீடு, கார் எல்லாமே வச்சுருக்கான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ், காளியா பீமை விட பல மடங்கு வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கான். இன்னும் 1 வருஷம் கழிச்சு காளியா வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனால் பீம் மட்டும் இன்னும் ஆஃபீஸுக்கு 9 மணி ஆனால் பஞ்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். இதே 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. காளியா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிட்டே வரான். ஆனால் பீம் ரொம்ப டயர்டாக ஸ்ட்ரெஸ்ஸோடு வரான். காளியா கேட்குறான், என்னடா பீம், ரொம்ப டயர்டாக இருக்க? பீம் சிரிச்சுக்கிட்டே, நான் 50 வயசு ஆகிடுச்சுல, டெய்லி ஒர்க், மீட்டிங்கு, டார்கெட்டு, ரொம்ப டயர்டாக இருக்கா. ஆனால் நீ எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க? நீ ஒர்க் கூட போகலை, அப்போ வீட்டு எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். காளியா சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னான். பீமுக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு கன்ஃபியூஷன். அவன் கேட்குறான், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? ஒன்றுமே புரியலை. காளியா சொன்னா, நீ காசுக்காக ஓடக்கூடாதா, காசு தான் உனக்காக ஓடணும். பீம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அது எப்படி பாசிபிள்? காளியா ஃபோன் எடுத்து அவனோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ காட்டுறான். அதை பார்த்து பீம் ஷாக் ஆகிட்டான். டேய், எப்படா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? காளியா சிரிச்சுட்டே சொன்னா, நான் காலேஜில் பார்ட் டைம் வேலைக்கு போனல, அப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போவே உன்னை கூப்பிட்டேன், நீ தான் மியூச்சுவல் ஃபண்ட்னா கேம்லிங்கு, இப்போ என்ஜாய் பண்ணனா எப்படா என்ஜாய் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 35 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இக்னோர் பண்ணிட்ட. அந்த வார்த்தை பீம் மனசில் நிறையா வெயிட்டை விழுந்தது. அன்னைக்கு அவன் சொன்னதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருந்தா இன்னைக்கு என் லைஃப்பும் வேறு லெவலில் இருந்திருக்கும்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணான். ஆனால் அவன் அங்கே இருந்து ஒரு டிசிஷன் எடுத்தான். லேட்டானாலும் பரவாயில்ல, இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. இந்த ஸ்டோரியோட மாறல் பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ பீமா இல்லை காளியாவா? 2 பேருமே கிடையாது. இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரம் தான். கல்யாணத்துக்கு ஒரு சரியான நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, படிப்புக்கு சரியான வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சரியான டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் சரியான நேரத்தை பற்றி யாருமே பெருசாக பேசுறது இல்லையே. இங்கே மணியை விட பவர்ஃபுல் அசட் டைம் தான். மணி லாஸ் பண்ணினா கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், ஆனால் டைமை லாஸ் பண்ணினா திரும்ப வாங்கவே முடியாது. இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க காசுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் காசு தான் அவங்களுக்காக ஒர்க் பண்ணும்.